வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா திரக்கல், கேரட், பீட்ரூட் போட்ட திரக்கல், அருமையான திரக்கல். அதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயம், பட்டர் பீன்ஸை எடுத்து வச்சுக்கிறோம். அதற்கு தாளிக்க தேவையான அதையும் எடுத்து வச்சுருக்கோம். 5 அரைத்து எடுத்துக்கிறதுக்கு பச்சை மிளகாய் ஒரு 5, பூண்டு, இஞ்சி, சோம்பு, கசகசா. அது இல்லாமல் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை, சோம்பு சிறிது, பட்டை கிராம்பு, இந்த குருமாவுக்கு மாதிரி குருமா டைப்பில் உள்ள இதுக்கு நமக்கு அவியல். அதற்கு தேவையான பாசி பருப்பு, அது இல்லாமல் உருளைக்கிழங்க ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். சட்டி காய்ச்சின அதில் எண்ணெயை விட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெயை விட்டுக்கிறோம். பட்டை கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் தாளித்து இது பண்ணி போட்டு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். அதில் பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறோம். இதில் கேரட்டு எல்லாத்தையும் தாளிச்சு முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு. கலரே பார்க்க பிரமாதமாக இருக்குது பாருங்க. திரக்கல் அருமையான இது. செட்டிநாட்டு பலகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெனுஸ் இருக்குது. அதில் நம்ம இந்த திரக்கல்ங்கிறது அவ்வளோ பிரமாதமானது. இட்லி, தோசை, சப்பாத்திக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்கள் ஹோட்டல் போனாலுமே நமக்கு அதிகபட்சம் கொடுப்பாங்க. அது குருமான்னு கொடுப்பாங்க. நம்ம அதில் பார்த்தீங்கன்னா செட்டிநாட்டு இதில் திரக்கல் சும்மா பட்டர் பீன்ஸ் போட்டுக்கிறோம். திரக்கல் அருமையான திரக்கல் இஞ்சி எல்லாம் சேர்த்து இப்போ காமிச்சு அந்த இதை வந்து எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சு எடுத்துட்டோம். அதில் தக்காளியை போட்டுட்டு வச்சு அதை அரைச்சி வச்ச விழுதையும் இதில் சேர்க்கப்போம். தேவையான அளவு உப்பு, உருளைக்கிழங்குல அவித்து எடுத்து வைத்த உருளைக்கிழங்குல வச்சுருக்கோம். அருமையான திரக்கல் நம்ம கிளறிக்கிறோம். சூப்பரான ஒரு திரக்கல். நம்ம இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிச்ச எக்ஸ்ட்ரா இட்லியும் தோசையும் சாப்பிடுவாங்க. நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கணும். இஞ்சி, சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்ச இது அதில் சேர்த்துக்கணும். அவியல் அருமையான அவியல் இதில் தண்ணி, அதை அரைச்சி வச்ச விழுதுலேயே கலக்கி தண்ணீரையும் அதில் சேர்த்துக்கிறோம். சூப்பராக செமையாக காய்கறிகளை பொறுத்தவரை, அதுவும் கேரட், பீட்ரூட்டுங்கிறதே வந்து அருமையான இது. இந்த திரக்கல் சூப்பரான ஒரு இது. இந்த ஒரு தேங்காய் மூடிய திருவி வந்து அதில் போட்டுக்க போகிறோம். அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு விசிலுக்கு தண்ணி விட்டுட்டு இதை ஒரு விசிலுக்கு விட போகிறோம். ஏன்னா கேரட்டு, இந்த பீட்ரூட்டு இதெல்லாம் எல்லாமே காய்கறியெல்லாம் வேகணும் இல்லையா? ஒரு விசிலுக்கு விட போகிறோம். குக்கரில் போடுறதுக்கு போட்டு ஒரு விசிலுக்கு விட போகிறோம். இதில் பூண்டு நச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதோட மல்லித்தலையும் சும்மா நறுமணமாகவும் இருக்கும். ஒரு விசிலுக்கு நல்லா எல்லாம் இதுவாகிருச்சு. எல்லாமே காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு விசிலுக்கு இதில் முதல்ல இதில் கொதிக்கிறதுல பருப்பை கொடுக்குறோம். பாசி பருப்பு. அதில் தேங்காய் திருவலை கலக்கிறேன். தேங்காய் திருவலை கலக்கிக்கிட்டோம் அப்படின்னா கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா தேங்காயெல்லாம் உடனே இதுவாகிடும். அருமையான இயற்கையான ஒரு திரக்கல், அருமையான கேரட், பீட்ரூட் போட்ட திரக்கல். நம்ம செட்டிநாட்டு இதில் வந்து சிறப்பாக சொல்லக்கூடிய திரக்கல். இட்லிக்கு, தோசை இதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு அருமையான திரக்கல் ரெடி. இதில் தேங்காய் அரைத்த கரைசலை ஊற்றிக்கிறோம். சூப்பரான திரக்கல் ரெடி. கலரை பாருங்கள், சும்மா நச்சுன்னு அவ்வளோ இதுவாக இருக்குது. இதில் வந்து மல்லித்தலையும் நிறைவாக நம்ம பூண்டையும் போட்டுக்க போகிறோம். அருமையான மல்லித்தலையும் பூண்டையும் நிறைவாக போட்டுக்கிறோம். அதான் நிறைவாக போடுறோம். அருமையான திரக்கல் ரெடி. இது பார்த்தீங்க அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பரான இது. இதை குருமாங்கிறது வேற, இது அவியல். கொஞ்சம் சிறிது சின்ன சேஞ்சஸ். திரக்கல்
செட்டிநாட்டு பலகாரங்களில் குறிப்பாக சொல்லக்கூடியது இந்த இட்லிக்கு சூப்பராக வைப்பாங்க. பந்தியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அருமையான திரக்கல் ரெடி. மறந்துடாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. சூப்பரான திரக்கல் ரெடி.